பரம்பக்குடின்ற மண்ணு கெட்டு குட்டிய சவரா போய் கிடக்கு. சில காலமா இந்த திமுகன்ற அறக்கிற ஆட்சியில் பிடிபட்டு மண் கடத்தல், கஞ்சா விற்பனை, போத விற்பனை, கஞ்சாவை உரண்டு மாத்துறது, இப்படி இந்த நம்ம பிள்ளைகளையும் இந்த மண்ணையும் எடுத்து குட்டியச்சவராக்கி வச்சதுக்கு இந்த திமுக கடந்த கால ஆட்சியில பரம்பக்குடியில. அதற்கெல்லாம் யாரு காரணம்னா நாம தான் மிக முக்கிய காரணம். என்னன்னா கடந்த முறை நாம திமுகவை வெற்றி பெற வச்சது நாம ஒவ்வொருவரும் செஞ்ச மிகப்பெரிய தவறு. அந்த தவறை திருத்திக் கொள்வதற்காக 2016ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு முறை வருவதற்காக இந்த 2020 ஆண்டுல மீண்டும் நம்ம டாக்டர் நமக்கு வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். டாக்டர்னா எதுன்னா இந்த மண்ணை சுத்தப்படுத்த போறாரு. நம்ம மாணவர்கள் நல்வழியில வாழணும். இதுக்காக தான் ஐயா எடப்பாடி தலைமையில இந்த திமுக பிடியில இருக்கக்கூடிய பரம்பக்கூடிய புடுங்கி அதிமுக கட்டுப்பாட்டுல வரணும், தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம டாக்டரை வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்கும் தெரியணும். எல்லாத்துக்கும் மாவீரன் அலெக்சாண்டர் அப்படின்றது யாருன்னு தெரியும். கிமு 326ஆம் ஆண்டுல கிரேக்கத்துல போரெடுத்து இந்தியா வர வென்றவன் தன்னோட 20 வயசுல போர் வீரனா மாறி தன்னோட 32 வயசுக்குள்ள சுமார் 12 ஆண்டுகளுக்குள்ள இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாதி உலகத்தை ஆட்சி செய்தவன் மாவீரன் அலெக்சாண்டர். அவன் போர்க்காலங்களில் ஒரு விஷயம் பண்ணுவான், சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான். அவர் ஒரு குதிரை வச்சிருந்தாரு. அந்த குதிரையோட பேர் பேலஸ். அந்த குதிரை எப்படி இருக்கும் அப்படின்னா கருப்பு நிறத்துல அதோட நெத்தியில ஒரு வெள்ளையா ஒரு வட்டம் இருக்கும். அதுல அவர் ஒரு சால்வை போட்டிருப்பாரு காவி கலர்ல. கருப்பு, வெள்ளை, சிகப்பு அஇஅதிமுக, காவி பாரதிய ஜனதா கட்சி. அப்படி அந்த காவி, கருப்பு, வெள்ளைய வச்சு இந்த உலகத்தின் ஒட்டுமொத்தமாக ஆட்சி செய்தவர் மாவீரன் அலெக்சாண்டர். அந்த வரலாறை நாம் திருப்பி ஆக வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியிட்ட மட்டும் இருக்கக்கூடிய எம்எல்ஏகளோட எண்ணிக்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சுமார் 2000 எம்எல்ஏக்கு மேல இருக்கிறோம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த யூனியன் பிரதேசங்கள், மாநிலங்கள் எடுத்துக்கிட்டா 36 இருக்கு. அதுல 21 ஸ்டேட்ல நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆட்சியை நம்ம விட்ட ஆட்சியை தமிழகத்துல பிடித்தே ஆக வேண்டும். ஒரு அரசனுக்கு தெரியுங்க, ஒரு அரசனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா யாருக்கு எந்த வேலையை எப்பொழுது கொடுத்து அந்த வேலையை வாங்க வேண்டும் என்பது கண்டிப்பாக ஒரு தளபதிக்கும் ஒரு அரசனுக்கும் தெரிந்த விஷயம். அது மாதிரிதான் நம்மளுக்குள்ள எல்லா நிர்வாகி இருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி, ஏடிஎம்கே நிர்வாகி, ஜான் பாண்டி நிர்வாகி, அமமுக கட்சி, இப்படி எல்லா கட்சி நம்ம கூட்டணி கட்சியை சேர்ந்த எல்லா நிர்வாகிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே நேரத்தில் எல்லா பொறுப்பையும் கொடுக்க முடியாது. இந்த கட்சிக்கு தெரியும், இந்த அரசுக்கு தெரியும் எந்த நேரத்தில் யாருக்கு இந்த வேலையை கொடுத்து அந்த வேலையை செவ்வனே சென்று அந்த வேலையை வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்று. அதனால் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வேலை நாம் பணி செய்து கிடப்பது மட்டுமே. நமக்கு இந்த நம்ம ஒன்றியத்துல 89 பூத்து இருக்கு. இதுவரை திமுக வேணா ஒவ்வொரு பூத்திலையும் கொஞ்சம் கூடுதலா ஓட்டு வாங்கி பரம்பக்குடி ஒன்றியத்துல கொஞ்சம் கூடுதலா வாங்கியிருக்கலாம். ஆனால் இந்த தேர்தல் ஒவ்வொரு பூத்திலையும் நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூத்திலையும் நாம சவால் விட்டு சத்தியம் பண்ணி அம்மா புரட்சி தலைவி அம்மா மேல சத்திய பிரமாணம் எடுத்து நான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூத்திலையும் 100 ஓட்டுக்கு கூடுதலா வாங்கி காமிப்பேன்னு சொன்னா இந்த பரமக்குடிய ஒன்றியத்தை எண்ணி நம்ம தாண்டும் போது 10,000 ஓட்டு லீடிங்ல இருப்போம். எப்படி 10,000 ஓட்டு. அதுக்கப்புறம் பரமக்குடி போகும்போது சுமார் 50,000 ஓட்டுகளுக்கு அதிகமாக இந்த தமிழகத்திலே அதிகப்படியான ஓட்டு வித்தியாசத்துல நம்ம ஐயா டாக்டர் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டியதுதான் நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட கடமை. அதை இங்க இருந்து நம்ம சத்திய பிரமாணம் செஞ்சுக்கிட்டு இன்னையில இருந்து இந்த ஆட்சியை தூக்கி எறிஞ்சு நம்ம ஆட்சியை கட்டுல உட்கார வைக்க தொட்டிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் துறக்கம் இல்லை, தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, எதுவும் இல்லை. எனது ஒரே குறிக்கோள் வெற்றி 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 என்பது மட்டுமே நமது தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக